ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 3வது மாதத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தெய்வ சன்னிதானத்திலே வீடுகளிலிருந்து அவரை ஆராதிக்க, பாட, துதிக்க ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இந்த 3வது மாத ஸ்தோத்திர ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கடந்த 2 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருந்தார். குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, திருச்சபையிலே ஆண்டவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்தார். இந்த 3வது மாதத்திலும் அவர் நமக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரலோக தெய்வமே, இந்த அருமையான காலை வேளையிலே திருச்சபையாய் சேர்ந்து வீடுகளில் இருந்து இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளிலே பாடும்போது, ஆராதிக்கும் போது, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது தேவ மகிமை ஆண்டவரே வீடுகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி கர்த்தர் பார்ப்பீராக. இந்த நாளின் ஆராதனை உம்முடைய மக்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடலிலே, ஆராதனை வேளையிலே, தேவ செய்தியின் மூலமாக எங்கள் திருச்சபை மக்களோடு கர்த்தரை இடைபடுவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார்: ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கடந்த 2 மாதம் முழுவதும் அவர் நம்மேலே வைத்த கிருபை மிக பெரியது. எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், தேவைகள், இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதனால் எல்லா கிருபையை நினைத்து சந்தோஷமாக நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற ஒரு பழைய பாடல், நல்ல ஸ்தோத்திர பாடல், கருத்துள்ள பாடல். வீடுகளிலே ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். 25வது பாடல், கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது. தட்டி சந்தோஷமாய் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி அவர் கிருபையை நினைத்து அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாறையில் அவரின் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும். இன்னும் ஒரு முறை, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை. நல்ல சந்தோஷமாய் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை கூட ஆண்டவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். பவுல் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த கிருபையை வைத்து அவர் சாதித்த காரியங்கள் மிக பெரிய காரியங்களை சாதித்தார். பல திருச்சபைகளை கட்டினார், பல ஆத்துமாக்களை, பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார், பல ஊழியக்காரர்களை அவர் உருவாக்கினதை நாம் நன்றாக அறிவோம். அதே ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அதே கிருபையை நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை கொண்டு இந்த காலை வேளையில் அவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்தது போல நமக்கும் எல்லா பகுதிகளிலும் அற்புதம் செய்வாராக. ஃபாதர் ஒரு பாடலை எழுதும்போது திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு நீங்கள் பாடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை, எங்கள் முற்பிதாக்களை நீர்
அப்படி அதிசயமாய் நடத்தினீரே ஆண்டவரே. அவர்களுக்கு பலவீனங்களையெல்லாம் மாற்றினீர், பாதுகாத்தீர் ஆண்டவர். பாறையை பிளந்து தண்ணீரை ஓடச் செய்தீர், நீடிய ஆயுளை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுடைய எல்லாவித சோர்வுகளையும் மாறி அற்புதமாய் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாய் நடத்தினது போல இந்த மாதத்திலும் எங்களையும் நீர் அப்படி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார் என்ற பாடலை எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆமென். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பரிகாரியே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு ஆக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. விசுவாசத்தோடு நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. இன்னும் ஒரு முறை நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. இன்னும் ஒரு முறை நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வா. அப்பா, முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா,
தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. கொஞ்ச நேரம் ஆண்டவர் கடந்த 2 மாதம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எப்பொழுதும் வாசிக்கிற வேத பகுதியில் ஒரு 10 வசனங்களை மாத்திரம் வாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு வீடுகளிலே சந்தோஷத்தோடு அதை வாசியுங்கள். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிவு பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடுவோம். எவ்வளவு ஒரு அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் அவர் உருக்கமாகவும் இரக்கமாகவும் நீடிய சாந்தமாகவும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக நமக்கு கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இருந்தார். எல்லாமே அவருடைய கிருபையாய் இருக்கிறது, எல்லாமே அவருடைய கிருபையாய் இருக்கிறது. அதனால் அந்த கிருபையை நினைப்போம். வீடுகளிலே ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வீடுகளிலே 3 பேராய் இருந்தாலும் 4 பேராய் இருந்தாலும் 5 பேராய் இருந்தாலும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கடந்த 2 மாதம் முழுவதும் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த மாதத்திலே எங்கள் திருச்சபைக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாச மக்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதைகளில் எல்லாம் நீர் எங்களோடு கூட வந்தீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பரிகாரியாய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. இரட்சகராய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. சமாதான பிரபுவாய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா என்று கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதிலை கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் வாசிக்க வைத்தீர், திருச்சபைக்கு போக வைத்தீர் ஆண்டவரை, கடினமாக ஆண்டவரை வேலைக்கு போக வைத்தீர், அல்லது துதிக்க வைத்தீர். அதற்காக உமக்கு மனதார 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, தயவுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு
நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ்வ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால் அப்பாவை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு வழியே, எங்கள் சத்தியமே, எங்கள் ஜீவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் கர்த்தாவே, உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை,
இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தருவி. நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 நல்லா முழு பலத்தோடு முழு மனதோடு ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. இந்த மூன்றாவது மாதத்திலே பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லா பலவீனத்தின் மத்தியிலே தேவைகள் மத்தியிலே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே வீடுகளில் தான் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக பேதுருவை பார்த்து சொன்னார்,
இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். வீடுகளிலே நாம் ஆராதிக்கிறோம், திருச்சபையிலே ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஒருவேளை திருச்சபை மக்களிலே அநேகரை அவர்களை காண்பித்து ஆண்டவர் ஒருவேளை உங்களிடத்தில் கேட்கலாம், இவர்களை காட்டிலும் என்னை நீர் அதிகமாய் நேசிக்கிறாயா என்று ஒருவேளை கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட இந்த 3வது மாதம் 1 தேதியிலே, ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி ஒரே முறை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இந்த மாதத்தில் எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். பிள்ளைகளிடத்திலே நேரத்தை செலவு செய்வதை காட்டிலும், கணவனிடத்திலே நேரத்தை செலவு செய்வதை காட்டிலும், மனைவியிடத்திலே நேரத்தை செலவு செய்வதை காட்டிலும் இந்த மாதத்திலே அதிகமாய் அவரை நேசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, கடந்த மாதத்தில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், இந்த மாத ஆசீர்வாதத்திற்காகவும் நமது மத்தியிலே இருக்கிற தேவ ஊழியர் ஜெயராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான எங்கள் பரலோக பிதாவே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்தவரே, நன்றியோடு துதித்து சோதரித்து மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 1 தேதி ஸ்தோத்திர ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. இந்த மாதத்திற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். இந்த மாதத்தில் நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, புதிதாய் பிறந்திருக்கிற இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் தகப்பனே. உம்முடைய கரத்தில் இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் இந்த 1 தேதி ஸ்தோத்திர ஆராதனை நடக்கிற இந்த ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. தேவன் புறப்படும், எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுமாறு செபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருகிற இந்த மாதத்தில் நமது திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் அரசாங்க பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இதற்காக கடந்த வாரத்தில் நாம் திருச்சபையாய் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய போதகருக்காக ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூர்ண சுகம் கொடுக்க பாரத்தோடு திருச்சபை மக்கள் அதிகமாக போதகருக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி மறுபடியும் உங்களை தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
கடந்த மாதம் முழுவதும் பல ஊழியங்கள் இருந்ததை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்க, அவருடைய துணைவியாருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். இப்பொழுது விசுவாசத்தோடு நல்ல எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவரை உயர்த்தவும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய பாஸ்டர் குமார் சொன்னது போல கடந்த சில நாட்களாக சற்று சுகவீனமாக இருந்தேன். கடந்த வாரம் ஞாயிறு ஆராதனைக்கு கூட வர முடியவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள். ஆராதனை முடிகிறதுக்குள்ளே எனக்கு ஜுரம் விட்டுடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சற்று பலவீனமாக இருந்தேன். கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். போது கூட கொஞ்ச நேரம் இந்த 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதியிலே காலையிலே உதவி செய்தார். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இருக்கிற இடங்களை தலைவடங்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவன், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் சரீர நிலைகள், ஆவிக்குரிய நிலைமைகள், சபையின் நிலைமைகள், விசுவாசிகளின் நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்களை குறித்து நாங்கள் உமக்கு எந்த ரிப்போர்ட்டும் தர வேண்டியதில்லை. நீர் எங்களை சந்திக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் பரிகாரி. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யெகோவா ஈரே, இது உம்முடைய ஊழியம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சபை, உம்முடைய மக்கள். நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய ஊழியர்கள். எங்களை தொடர்ந்து நடத்தும். கடந்த நாட்களெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீர். எங்கள் மத்தியில் இப்பொழுதும் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்ய, உம்மை சரியானபடி பின்பற்ற, இன்னும் உம்மோடு நெருக்கமாய் வாழ, ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் உடைய, எல்லா குறைவுகள் மாற ஜனங்களை சந்தித்தருளும். இன்றைக்கும் இந்த மார்ச் 1ஆம் தேதியிலே மக்களை தொடும், மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29 31 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 40 29 முதல் 31 வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அடுத்த வசனம் 31 வரலும் படிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த மாதத்திலே 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். He gives energy to those who are fainted, or he gives vigor to the weary. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He increases power. He increases strength to the weak or exhausted. சோர்ந்து போகிறது என்றால் யார்? சோர்ந்து போகிறவர்கள்
ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறேன், தொடர்ந்து முயற்சி செய்கிறேன், பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் என்னால் அதை அடைய முடியவில்லை. அந்த நேரத்தில் சோர்வு வருகிறது. இந்த நல்ல காரியம் செய்ய முயற்சிக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், முடியவில்லையே என்று சோர்வு. ஜெபத்திலே எவ்வளோ காரியத்தை ஆண்டவற்றை கேட்டேன், எத்தனை வருடங்களாக ஜெபிக்கிறேன், ஆனால் ஒரு பதிலும் காணவில்லையே என்று சோர்வு. இப்படி படிப்பிலே வெற்றி பெற முடியாதவர்கள் சோர்வடைகிறார்கள், தொழிலே வெற்றி பெறாதவர்கள் சோர்வடைகிறார்கள், குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெறாதவர்கள் சோர்வடைகிறார்கள். ஒரு அம்மா சொல்கிறாங்க, திருமண வாழ்க்கைன்னா என்னென்னமோ கனவு கண்டோம் பாஸ்டர், அப்படி இருக்கும் இப்படி இருக்குல்லாம் நினச்சி பார்த்தேன், ஆனால் இப்படி நடந்துடுச்சேன். அவ்வளோ சோர்வு, ஊழியத்திலே சோர்வு, ஊழியர்களுக்கு சோர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறேன். ஐ வில் கிவ் எனர்ஜி டு தோஸ் ஹூ ஆர் டயர்ட். முயற்சி பண்ணி எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கேட்டு பார்த்து ஒன்றும் நடக்கலை, கிடைக்கல, அடைய முடியல. ஐ ஹவ் பீன் ட்ரையிங் டு ரீச் திஸ் ஸ்பாட், டு திஸ் ஏரியா, டு அச்சீவ் திஸ் அண்ட் தட், பட் ஐ am unable to achieve என்று சொல்லி அநேகர் சோர்வடைகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார், ஃபியர் நாட், பயப்படாதே. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து விசுவாசிப்போம். நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது, களைப்பு அடைந்து விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து முன்னேற பாருங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் ப்ரேயர், நெவர் கிவ் அப் ஃபெய்த், நெவர் கிவ் அப் டேக்கிங் எனி எஃபர்ட்ஸ். முயற்சிகளை விட்டுடாதீங்க. பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தில் பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் தன்னுடைய அறையிலே ஒரே ஒரு வார்த்தை எழுதி வைத்து விட்டார். 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப கலவரங்கள் நடக்கிறது, பிரச்சனைகள் நடக்கிறது. டாக்டர் பில்லி கிரஹாம் வந்திருந்தார். டாக்டர் பில்லி கிரஹாமிடத்திலே வின்சன் சர்ச்சில் அப்பாயின்மெண்ட் வாங்கி, இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று டாக்டர் பில்லி கிரஹாம் கேட்டார். டாக்டர் பில்லி கிரஹாம் இடத்தில் வின்சன் சர்ச்சில் கேட்டார். டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த வேதத்தை கையில் எடுத்து, திஸ் இஸ் அவர் ஒன்லி ஹோப், இதான் நம்முடைய நம்பிக்கை, நம்பிக்கையை விட்டுவிடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை நம்புவோம், நீங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது என்று டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார். எனவே டாக்டர் வின்சன் சர்ச்சில் தன்னுடைய அறை முழுவதிலும் ஒரு வார்த்தை எழுதி வைத்து விட்டார், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். மனதில் சோர்ந்து போகாதே, டோன்ட் கிவ் அப், ட்ரை. தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் வெற்றியோடு அவர் முடித்தார். 2ஆம் உலக யுத்தத்திலே ஆண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எனவே உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நெவர் கிவ் அப். உங்கள் ஜெபத்தை விட்டுடாத, விசுவாசத்தை விட்டுடாத, முயற்சியை விட்டுடாத. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு அடைய முடியாது என்று ஒன்று கிடையாது. there is nothing unachievable to God. இதெல்லாம் ஆண்டவரால் முடியாதுன்னு சொல்றதுக்கே எதுவும் கிடையாது. தேவனால எல்லாம் கூடும். அவர் நம்மோடு இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சோர்ந்து போகிற நிலைமைகளை சொல்ல விரும்புகிறேன், சோர்ந்து போகிற மக்கள் சிலரை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 40:31 என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் ஆரம்பிக்கும் அந்த பகுதியெல்லாம் ஒரே கருத்து தான். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று ஆரம்பித்து அந்த 31ஆவத்தில் அதை கன்க்ளூட் பண்ணுறாரு. எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு அர்த்தம் என்ன? சோர்ந்து போகாம கர்த்தருக்கு காத்திருக்கணும், சோர்ந்து போகாம கர்த்தருக்கு காத்திருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஜெபத்திலே சோர்வு வந்துவிடக்கூடாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நெவர் கெட் டயர்ட் இன் யுவர் பிரேயர் லைஃப். நெவர் கிவ் அப் யுவர் பிரேயர் லைஃப். ஏன்னா ஜெபத்தில் சோர்வு வரும். எத்தனையோ வருஷமா ஜெபிக்கிறோம், எத்தனையோ வருஷமா கேட்கிறோம், ஒன்றும் கிடைக்கலையே என்று சொல்லி சோர்வு நிறைய பேருக்கு வரும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், சபைக்கு ஆலயங்கிட்ட ஜெபிக்கிறோம், திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதார கட்டு நீங்குவதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் ஒன்று நடக்கவில்லையே என்று சொல்லி சிலருடைய சுகத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணி அடையல் சுகம் கிடைக்கலன்னா சோர்வு வந்துடுது. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜெபத்தில் காத்திருக்க சொல்கிறார் ஆண்டவர், ஜெபத்தில் காத்திருக்க சொல்கிறார். தானியேல்ல 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதை ஒப்பிட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 21 நாள் ஜெபம் பண்றான், உபவாசித்து ஜெபம் பண்றான். ஓகே, 12ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தேவதூதன் காபிரியேல் வந்து சொல்றார் தானியேல்ட்ட, தானியேலே பயப்படாதே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள், உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆனா 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் என்னைக்கு இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தானோ, ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, கர்த்தர் பதிலை அனுப்பிவிட்டார். இடையில சாத்தான் அந்த பதிலை தடுக்கிறான். ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டார், நடுவில் வந்துடுச்சு, ஆனால் சாத்தான் இடையில தடை பண்ணுறான். அதுதான் இங்கே பார்க்குறோம். முதல் நாளே ஜெபத்தை கேட்டுட்டார், பதில் அனுப்பி விட்டுட்டார், இடையில சாத்தான் தடுக்கிறான். காபிரியேல் தூதனை நிப்பாட்டி அங்கே ஒரு தடை உண்டு பண்ணுறான். தானியேல் விடவே இல்லை. முதல் நாள் ஜெபத்திலே பதில் வந்திருக்கணும், 21 நாள் தொடர்ந்து ஜெபிக்கிறான். எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. கேட்டிருக்கிறார், பதில் அனுப்பியிருக்கிறார், வரும். ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. லூக்கா 18:1 அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதும்போது கடைசியிலே சொல்லுகிறான், ஒரு ஜெபத்தோடு முடிக்கிறான், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். அவனுக்கு என்ன நடந்ததோ தெரியல, உடனே கூப்பிடுறேன். இப்போதான் போனாரு, கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது, இன்னும் வேலை நிறைய இருக்குது, அதை பற்றி அவன் கவலைப்படலை. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாருன்னு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னும் ஆண்டவர் வரலை. இன்னும் நாம் கூட ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு கூட்டம் மக்கள் வாருமையா, சீக்கிரம் வந்துருங்க, உபத்திரவம் தாங்கலன்னு கேட்குறாங்க. ஆனாலும் கர்த்தர் சில ஜெபங்களை பெண்டிங்கில் வச்சிருப்பார். நன்மைக்காகத்தான் செய்வார், நன்மைக்காக. உங்கள் ஜெபங்களுக்கு தாமதமா, அதுவும் நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் முயற்சி தாமதப்படுதா, அதுவும் நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பின்பற்ற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் அனுமதிக்காத ஒன்றும் நடைபெறுவதில்லை. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முனி எண்ணி வைத்திருக்கிறேன். பரமபிதாவின் சித்தமில்லாமல் ஒன்றும் கீழே விழுவதில்லை. ஸோ நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர், நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர். கீப் ஆன் ப்ரேயிங், டோன்ட் வரி. காசா பணமா ஜெபத்தை பண்ணுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் சோர்ந்து போக வேண்டாம். அப்படி யாராவது சோர்ந்து போய் இருப்பீர்களால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை பலப்படுத்துவேன்னு சொல்றார். He will give vigor to the weary, energy to the tired people, energy to the tired people. டயர்ட் ஆயிடுச்சு, முயற்சி பண்ணி பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அதை விட வேற வார்த்தை சொல்றாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் பாஸ்டர். எத்தனை வருஷம் இதுக்காக போராடுறது, எத்தனை நடக்கிறது,
எத்தனை தான் அந்த வீட்டுக்கு போகிறது? எவ்வளோ புத்தி சொல்லிட்டேங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, வெக்ஸ் ஆகிட்டேன் நான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, I will increase your strength. You are exhausted, I know. You are tired, I know. But I will increase your strength. I will give you new power. பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சோதனை வருது, சோதனையில் சோர்ந்து போகிறாங்க. யோபு புஸ்தகத்தில் 19:27 வாசியங்கள் பார்க்கலாம். யோபு 19:27. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போயது. யோபுக்கு பெரிய சோதனை வந்துருச்சு, சாதா சோதனை இல்லை. ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்தான், ஒரே நாளில் சொத்துவெல்லாம் போயிடுச்சு. இதோட விட்ட பாடில்லை, தலை முழுசும் கால் வரைக்கும் சுகவீனம் வந்துடுச்சு. பிஸ்னஸ் ஃபெயிலியர், ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர், வெல்த் ஃபெயிலியர், பிள்ளைகளை எழுந்துட்டான். he lost all his children. health also now failing, ஹெல்த்தும் ஃபெயில் ஆயிடுச்சு. குடும்பத்தில் சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒய்ஃபே விலகிட்டான், ஒய்ஃபு திட்டுறா கிடந்துக்கிட்டு, இன்னுமா உண்மையாக இருப்ப நீ? குடும்பங்கள் உறவுகள் கூட உங்களுக்கு எதிர்ப்பாக நிற்கலாம். யோபுக்கு ஒரே ஆசை மனசில், இதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவர் ஒன்றையும் தீமைக்காக செய்ய மாட்டார். ஏதோ தெரியல, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, நான் அவரை பார்க்கணும். அவர் என்ன சொல்றார்? He wanted to know what is God's plan concerning him. அதில் அவர் சோர்ந்து போயிட்டான். அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். இது என்ன சொல்யூஷன், வாட்ஸ் த ரீசன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இவங்கெல்லாம் ஆளுக்கால் ஒன்று சொல்கிறாங்க. Each one of them give their own opinions in which I don't have any agreement. I disagree with my friends, I disagree with my family, I disagree with the neighbors. எல்லா ஆளுக்கால் ஒன்று சொல்லுவாங்க தான். I don't care about that. I want to know what God says about this. I want to know what's God's will concerning this. இதை பற்றிய தேவ திட்டம் என்னவென்று நான் அறிய விரும்புகிறேன். கர்த்தருக்கு தான் இந்த விஷயமெல்லாம் தெரியும். எனவே உள்ளத்தில் ஒரு ஆசை, உங்களை நான் பார்க்கணும், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க. நான் அதில் அவர் சோர்ந்து போயிட்டான். he was waiting. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். யோபின் புஸ்தகம் வெற்றியோடு நிறைவடைகிறது. யோபின் புஸ்தகம் சோகத்திலே ஆரம்பிக்கிறது, ஆனால் யோபின் புஸ்தகம் வெற்றியோடு முடிகிறது. டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங்ஸில் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அனுப்புகிறார். உங்கள் பிகினிங் ஒருவேளை ட்ராஜிக்காக இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க நல்லா ஆரம்பித்தான் பட் ட்ராஜிக் எண்டுன்னுவாங்க. ஆனால் யோபு வாழ்க்கை அப்படி இல்லை. ஆரம்பம் பிரச்சனையோடு இருந்தது, முடிவு பலத்த ஆசீர்வாதத்தோடு முடிந்தது. ஆச்சரியமான விஷயம். சோர்ந்து போகாதிருங்கள். அவன் சொல்றான், அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம், அவரிடத்திலே நான் காரியத்தை பேசுவேன் என்று சொல்லுகிறான். நான் அவரை எங்கே கண்டு ஆனாலும் அவன் சொல்றான், அவரை பார்ப்பேன், அவரை பார்ப்பேன். ஒரு நாள் வரும், அவர் வருவார், என்னை சந்திப்பார், என்னுடைய சோதனையை மாற்றுவார் என்று அவன் விசுவாசித்தான். எனவே சோதனை நேரங்களிலே நீங்கள் தைரியமாக இருங்கள். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அநேகர் சோதனை வழியாக கடந்து போகலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அது மரணத்துக்கு மாத்திரம் அது அர்த்தம் அல்ல. மரணத்தை போல சோதனைகள், செத்துருவோமோ, இதா முடிஞ்சிடுச்சா அப்படின்ற சோதனை வரலாம். டோன்ட் worry about that. Be steadfast. உறுதியாக நில்லுங்கள். Be consistency. ஆமாம், கான்ஸ்டன்ட் எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. டோன்ட் worry about anything. God is there with you. அடுத்தபடியா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே, மகன்தான்
யூ ஆர் மை சைல்டு, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது. மகனுக்கு என் சிட்சை, அவன் ஏதோ பண்ணிட்டான், ஒரு அடி அடிச்சுட்டார் ஆண்டவர். பிள்ளை தான், இங்கே பிள்ளை இல்லைன்னு அவர் சொல்லலை, அவருடைய பிள்ளை தான். ஆனால் சொல்கிறார், என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அடி வாங்கியிருக்கிறாங்க, அநேகர் அடி வாங்கியிருக்கிறாங்க. அடி வாங்காத ஆள் கொஞ்சம் பேர் தான். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சிட்சைன்னா என்ன, சேஸ்டைஸ்மெண்ட்னா என்ன? என் பையன் என் பிள்ளை ஏதோ சிறிய தப்பு பண்ணுறா, அவளை நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன், எனவே நான் என்னத்தை பயன்படுத்துகிறேன், பெரும்ப பயன்படுத்துகிறேன். அந்த மாதிரி தேவன் தமது ஜனங்கள், தமது பிள்ளைகள், தம்முடைய அடியவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது அவங்கள கரெக்ட் பண்ணுவதற்காக அவர் சேஸ்டைஸ் பண்ணுவார். வேதாகமத்தில் இந்த சேஸ்டைஸ்மெண்ட்டுக்கு தப்பின ஆட்கள் கொஞ்சம் பேர் தான். பல ஆட்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க. தாவீது எடுத்துக்கொள்ளுங்க, சேஸ்டைஸ்மெண்ட் வழியாக தான் போனார். ஆபிரகாம் சேஸ்டைஸ்மெண்ட் வழியாக போனார். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், யாக்கோப்புக்கு சேஸ்டைஸ்மெண்ட் இருந்தது. இந்த யோசேப் என்றால் சேஸ்டைஸ்மெண்ட் கிடையாது, யோசேப்புக்கு சிச்சை கிடையாது. காரணம், அவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டே இருந்துட்டான். உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருந்தது. சகோதரன்மார்கள் அவனை கொலை பண்ண பார்த்தாங்க, குழியில் போடுறாங்க, வித்துட்டாங்க, போன இடத்துல பிரச்சனை, ஜெயிலில் போட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையிலும் அவன் he never gave up his faith in God. தேவன் பேரில் வச்ச விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். அதனால் அவருக்கு சிட்சையெல்லாம் கிடையாது, சிட்சை கிடையாது. எசேக்கியாவுக்கு சிட்சை, நல்ல ராஜா தான், அவனுக்கும் சிட்சை இருந்துச்சு. யோசபாத்து, நீங்கள் நல்ல ராஜான்னு பேசுவீங்க, பிரசங்கம் கேட்குறோம், அது ஒரு சைடு தான். தி அதர் சைடு ஆஃப் த காயின், அவனும் கீழ்ப்படியாத சில வேலையெல்லாம் பண்ணான், அவனுக்கும் சிட்சை கொடுத்தார் ஆண்டவர். ஆசா, அவன் நல்லா தான் இருந்தான், அவனும் கீழ்ப்படியாது போனான், அவனுக்கும் அடி கொடுத்தார். நீங்கள் முழு வேதத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா சிட்சை இல்லாத ஆட்கள் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். பால் சிட்சை இல்லாத ஒரு ஆளாக வாழ்ந்தான், பால் சிட்சை இல்லாத ஆளாக. தானியேல் சிட்சை இல்லாத ஒரு ஆளாக வாழ்ந்தான். யோபுக்கு சோதனை தானே தவிர சிட்சை கிடையாது, அவனும் சிட்சை இல்லாமல் வாழ்ந்தான். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமொழிகள் 3:11, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்போ நீ பிள்ளை தான், நீ அவருடைய ஆள் தான், அவரால் அழைக்கப்பட்டவர் தான். ஆனால் ஏதோ குறைவு பண்ணிட்ட, மிஸ்டேக் பண்ணிட்ட, ஆண்டவர் சிட்சை அனுமதிப்பார். அந்த சிட்சை நேரத்தில் நீ அவர் மேலே ஒரு கோவிச்சுட்டு போகாத. இங்கே தான் அநேக விசுவாசிகள் தவறுகிற இடம். நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் சிட்சை கொடுப்பாரு, நீங்கள் ஆண்டவர் மேலே கோச்சிக்கிறது, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. உங்கள் தவறை உணர்வதற்காக தான் சிட்சை கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு பாக்கியமான விஷயம். சிட்சையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5, 6 வசனங்களை படித்து பாருங்க. சிட்சையை பற்றி ஒரு நல்ல பாடம் அங்கே இருக்கிறது. சிட்சை வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லது. பாவம் பண்ணிட்டு சிட்சிக்கப்படாமல் போகிற ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குமானால் அது போல வஞ்சம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. விசுவாசிகள், ஊழியர்கள், அவருடைய அடியார்கள், சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறு செய்துட்டு அவர் உங்களுக்கு அடி போடுறப்ப நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போகக்கூடாது. உங்களை சிட்சிக்காமல் இருந்தாருன்னா அது போல் ஆபத்து உலகத்தில் எதுவும் இல்லை. தவறு செய்துட்டு ஆண்டவருடைய சிட்சை வரலைன்னா அது ரொம்ப டேஞ்சரான காரியம், ரொம்ப டேஞ்சரான காரியம். எல்லாம் நல்லா போவானா, தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கெடுதலும் வராது. ஜாக்கிரதை. அதை போல் வஞ்சம் உலகத்தில் எதுவும் இல்லை. விசுவாசிகள், ஊழியர்கள் தவறு செய்யும்போது
சிச்சை வந்துச்சுன்னா நீ பாக்கியசாலி. சிச்சை வரலன்னா உன் கதையில் பிரச்சனை. ஏன்னா நித்திய ஜீவன் இழக்கிற ஒரு ஆபத்து அதில் இருக்குது. தேவன் கடிந்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் சிச்சிக்கிற மனுஷன். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் நன்றி சொல்லுங்க. சிச்சை வராதவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரே நான் அப்படி தப்பு பண்ணனே, எனக்கு சிச்சை ஏன் தரலை கேளுங்க. கர்த்தர்கிட்ட சிச்சையை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் தவறு செஞ்சுட்டு எனக்கு ஆண்டவர் சிட்சிக்காம விட்டுவாரானால் அது ஆபத்தில் கொண்டு விட்டுடும். என்னை சிட்சிப்பது தான் நியாயமான காரியம். அதனால தான் கர்த்தர் சொல்றார், என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். சிட்சையிலே சோறு வரும். அடுத்தபடியா எபிரேயர் 12:3 வாசிக்கலாம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்களா, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் என்னவா சோர்ந்து போகக்கூடாது. இது யாரை குறிக்கிறது? விசுவாசத்தில். ஏன் 12ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கம் 11ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூவேஷன் தான். 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தில் சாதித்தவர்களை பற்றி வரிசையாக ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலை முடிச்சுட்டு 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றி இருக்கிற பாரங்கள் பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் சொல்றாரு 12:3 என்ன சொல்றாரு? எபிரேயர் 12:3 இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்க விசுவாசத்துக்கு நமக்கு நல்ல உதாரணம் கொடுத்திருக்கிறார் ஆபிரகாம். விசுவாசிகளுடைய தகப்பன்னு அவருக்கு பேர். ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அப்போவே அவனுக்கு வயசு 75. என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? உன் சந்ததி சந்ததி இல்லை, இவனுக்கு புத்திரவாக்கியம் இல்லை. ஆனால் என்ன வாக்கு கொடுத்தாரு? உனக்கு சந்ததியை கொடுப்பண்ணார். எப்போ கொடுத்தார் தெரியுங்களா? எப்போ கொடுத்தாரு? 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. He had to wait for 25 years. 100 வயதில் தான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றார். இடையில என்னெல்லாம் நடந்து தெரியுமா? அதனால தான் உங்களை பைபிளை வரிசையாக படிக்க சொல்கிறது. வரிசையாக படிக்க சொல்கிறது. இவனை கூப்பிட்ட உடனே வந்துட்டான். பிரயாணத்தை ஆரம்பித்து கொஞ்ச நாள் எகிப்துக்கு போகிறான். அங்கே ஒரு பிரச்சனை. பார்வோன் சாரா மேலே கட்டும் போட்டு அவளை கூப்பிட சொல்லி பிரச்சனை. அங்கே ஒரு பிரச்சனை. அடுத்த அதிகாரத்தில் லோத்துடைய பிரச்சனை. 2 பேரும் பிரிகிறாங்க. 2 பேருக்கும் சண்டை வருது, பிரிகிறாங்க. இப்போ ஆபிரகாம் சொல்கிறார், அப்பா நல்ல இடம் பார்த்து நீ தெரிந்துக்கோ. ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிற சோதோமை தெரிந்து கொண்டா. உங்கள் கண்ணுக்கு சோதோம் குமாரா எப்படி தெரியும்? ஏதேன் தோட்டம் மாதிரி தெரியும். ஏமாந்து போகாதீங்க. லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தில் வாழ்வது தெரிந்து கொண்டான். காரணம், அது உள்ளுக்கிற அக்கிரமம் அவன் கண்ணுக்கு தெரியல. அது வெளியில் பார்த்து ஐயா நல்லா இருக்குது இடம்னு செலக்ட் பண்ணிட்டான். ஆபிரகாம் அவனும் பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் சோதோம் பட்டணத்தையும் அவன் லோத்து குடியிருந்த பிள்ளைகளையும் எதிரி நாட்டு ராஜாக்கள் வந்து கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. சகோதர சிநேகம் அவங்கள போய் காப்பாற்றி விடுறான். நீங்கள் வரிசையாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா இவனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. ஒவ்வொன்றிலையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராரு. குமாரனை கொண்டு வந்து பலி செலுத்தினது தான் பீக் ஆஃப் த டெஸ்ட்டு. அதான் கடைசி டெஸ்ட்டு. வரிசையாக டெஸ்ட்டு. நீங்கள் அந்த பகுதியை பூரா கிராஜுவலி இன் ஈச் சாப்டர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு ப்ராப்ளம், ஒரு தடை, ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். 21 அதிகாரத்தில் 22 கொண்டாந்து பலியாக ஒப்பு கொடுறான்னு சொல்லி, அதான் த பீக் ஆஃப் த டெஸ்ட்.
பெரிய பரீட்சை. இப்போ கவர்மெண்ட் பரீட்சைன்னு சொல்கிறாங்களே, குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமு, பெரிய பரீட்சைக்கு போகிறாரு, பெரிய பரீட்சை, அது ஜெயிச்சிட்டான். பிறகுதான் கர்த்தர் அவனை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 22 அதிகாரத்தில் கன்ஃபார்ம் பண்ணுற வாக்குத்தத்தத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நெவர் கிவ் அப் ஃபெய்த். எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து ஒன்றும் நடக்கலேன்னு சோர்ந்து போகாதே, சோராதே என் மனமேன்னு பக்தன் பாடுகிறான். சோர்ந்து போகாதே அப்படின்னு பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க. எனக்கு பாடணும்னு இப்போ ஆசைதான். என் குரல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஆராதனை முடிகிற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் சோர்வு, ஊழியத்தில் சோர்வு. அடுத்தபடியா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலே சோர்வு அடைஞ்சிட்டான். போங்க, சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். தானியேல் சூப்பரான ஆளு, சூப்பர் செயின்ட்னு சொல்லலாம். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவனே என்று சொல்றார். எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேலை பற்றி சொல்ற, ஒரு மாசம் அவனிடத்தில் காணப்படவில்லையா. அவன் மேல் நிறைய பேர் குற்றம் சொன்னாங்க, அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அப்பேற்பட்ட ஆளுடைய லைஃப்ல என்ன வருது? சோர்வு வருது. தானியேல் ஒரு தீர்க்கதரிசி, அமைதியான தீர்க்கதரிசியான கிளாசிக்கல் ப்ராஃபட். அவன் கிளாசிக்கல் ப்ராஃபட். ஏசையா எரேமியா வரிசையில் வரவன். மற்ற தீர்க்கதரிசிகள் மாதிரி கிடையாது தானியேல். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமோ, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமோ, வெளிப்படுத்தின விசேஷமோ, மூன்றும் தொகுத்து படித்தாதான் நல்ல வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். இவன் பெரிய தீர்க்கதரிசிகளோடு சம்பந்தப்பட்டவன். ஏசையா, எசேக்கியேல், வெளிப்படுத்தின விசேஷம், இந்த மூன்று அதோடு சேர்த்து தானியேலை படித்தாகணும். தானியேல் புரியறதுக்கு இங்கெல்லாம் நீங்கள் போயாகணும். வெறுமனே தானியேல் புத்தகத்தை படித்தா புரிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, உண்மையான ஆளு. அவனுக்கே என்ன வந்துடுச்சு? சோர்வு. எந்த ஊழியருக்கும் சோர்வு வரும். ஊழியத்தில் வளரணும்னு ஆசைப்பட்டு வளரலை. ஊழியத்தில் அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி ஒன்றும் நடக்கலை. அப்படி சோர்ந்து போகிறவங்க உண்டு. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். T.L. ஆஸ்பான் பல வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் வந்து பஞ்சாபில் ரொம்ப நாள் ஊழியம் பார்த்து அந்த ஊழியத்தில் ஒரு வெற்றியும் பெற முடியாத 12 இயர்ஸ் ஒரு நன்மையும் பெற முடியல, ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த முடியல. டோட்டல் ஃபெயிலியர். பொட்டியை கட்டிட்டு போயிட்டார். He went back to US போயிட்டார். அப்போதான் இன்னொரு தேவ மனிதனுடைய கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். வில்லியம் மரியன் பிரன்ஹாம் கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். அப்படி வார்த்தைகளை கேட்கிறார். அவரை தொடப்படுகிறார். அப்புறம் போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுன்னு ஜெபம் பண்ணி, பிறகு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். உலகம் பூரா போய் ஊழியம் செய்து ஒரு கலக்கினார். அவருடைய கூட்டங்களில், அவருடைய பிரசங்க நேரத்தில் மேலே கர்த்தர் நிற்பாராம். அநேகர் அதை பார்த்துருக்குறாங்க. பல தடவை, more than 120 times people reported that while T.L. Osborn was preaching, Jesus was appearing in the sky. மதுரையில் நடந்த கூட்டமாக இருக்கட்டும், அது அமெரிக்காவில் டென்சாஸ், எந்த பட்டணமாக இருக்கட்டும், அவர் நடத்தின பல கூட்டங்களிலே அற்புதம் நடக்கிற சமயத்தில் இயேசு மேலே தோன்றுவாராம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியத்தில் கூட சோர்வு வரும். ஊழியத்தில் எலியாவுக்கு ஊழியத்திலே சோர்வு வந்தது. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கெடுக்கிற அநேகர் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கேர்சல் லீடர்ஸ், உதய ஊழியர்கள், கோவக்கர்ஸ், ஒருத்தரும் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தைரியமாக செய்யுங்க. இவ்வளோ நாளாக செஞ்சு என்னத்தை கண்டேன்? அந்த வார்த்தை பிசாசு கொடுக்குற வார்த்தை. இவ்வளோ நாளாக ஜெபிச்சு இந்த சபைக்கு இவ்வளோ நாளாக போய் எனக்கு என்ன கிடைச்சது? நான் எவ்வளோ நாளெல்லாம் பண்ணிட்டேன், இனியும் போதும். நிறைய பேர் இப்படி உட்காந்துட்டாங்க. செஞ்சதெல்லாம் போதும். எப்படி? செஞ்சதெல்லாம் போதும், கொடுத்ததெல்லாம் போதும்.
இனி எல்லாம் பாதி எத்தனை வருஷமாக கொடுத்துட்டேன் தெரியுமா? ஒரு ஆள் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது சொல்லிட்டு போகிறார், 18 வருஷமாக நான் எல்லாம் செஞ்சுட்டேன், இனி என்னால் தாளாத நான் போகிறேன்னு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. உதவி ஊழியர்கள், கோவக்கர்ஸு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸு, ஜெப வீரர்கள், கேர்சல் லீடர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஊழியத்தில் சோறு வரும், ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். அதனால தான் 2 கொரிந்தியர் 4:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால், படிங்க அந்த வசனத்தை. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அடுத்தபடியா மனிதர்களுக்கு வர சோர்வு, வறுமை, பசி. மார்க் 8:3 வாசிக்கலாம். மார்க் 8:3. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அப்போ பசி மனிதனை சோர்வடைய செய்யும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு போகும்பொழுது பல தடவைகளிலே அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறையிடுகிறார்கள். அதை ஆண்டவர் தப்பு என்று சொல்லவில்லை, தப்பு என்று சொல்லவில்லை, சாங்ஷன் பண்ணுகிறார். அது நியாயமான கோரிக்கை தான். உங்களுடைய தேவைகள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அடிப்படை தேவைகள், உணவு, உறைவிடம், உடை, இன்னும் படிப்பு, இந்த மாதிரி விஷயங்களிலே உங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது நீங்கள் சோர்வடையத்தான் செய்வீர்கள். எந்த ஒரு நபருக்கும் இந்த அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உணவு ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி. அதில் குறைவு வரும்போது எல்லாருக்கும் சோறு வரதான் செய்யும். உடை ஒரு முக்கியமானது ஒன்று, இருப்பிடம் முக்கியமானது ஒன்று, சுகம் முக்கியமானது ஒன்று. எனவே யாரெல்லாம் வறுமையில் வாழ்கிறார்களோ அவெல்லாம் சோர்வாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் பாருங்கள், எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ வறுமையில் வாழ்கிற வீடுகளை போய் பாருங்கள், அவர்கள் முகம் சோர்வாக இருக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சோர்வை அவர் மாற்ற விரும்புகிறார். அவர் அறிந்திருக்கிறார், உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாரு, சாப்பாடே போடலை. நம்மளாம் அப்படி நடத்த முடியாது, இயேசுதான் அப்படி நடத்திட்டார். 3 நாள் கன்வென்ஷன் சாப்பாடு போடல, கடைசி நாள் தான் சாப்பாடு கொடுத்தார். இந்த மாதத்திலே எங்கள் விசுவாசியுங்கள், இயேசுக்கு தெரியும், முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நீங்கள் அவர் காட் இஸ் தி அல்மைட்டி காட், சர்வ வல்லவர். அவர் ஆல் சஃபிஷியன்ட் காட், அவர் போதுமானவர். அவர் ஆம்னிஷியன் காட், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆம்னி பிரசன்ட் காட், நீ இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். உன் வீட்டில் உள்ள பற்றாக்குறை, உன்னுடைய தேவை எல்லாம் அவருக்கு தெரியும், தெரியும். நீ சோர்ந்து போகாமல் அவரை பார்த்து ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இரு, சோர்ந்து போகாமல் பின்பற்றிக்கிட்டே இரு. ஒரு நாள் நிச்சயம் வரும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வறுமையில் கஷ்டப்படுறீங்களா, வியாதியில் கஷ்டப்படுறீங்களா, கை செலவுக்கு பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா, கவலையே படாதீங்க. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார். பரமபிதாவின் சித்தமில்லாமல் ஒன்றும் கீழே விடுவதில்லை. எனவே விசுவாசத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. நம்ம ஆட்கள் சோறு வந்த உடனே செய்கிற முதல் வேலை என்ன தெரியுங்களா? ஆமாம், ஜெபிச்சு என்னத்தை கண்டேன் அப்படின்னு ஜெபத்தை நிப்பாட்டுவாங்க. பிசாசு பண்ணுற வேலை இது. பைபிள் படித்து என்னத்தை கண்டேன் நிப்பாட்டு. சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், சர்ச்சுக்கு போது நிப்பாட்டு. ஊழியம் செஞ்சது போதும் நிப்பாட்டு. பிசாசு உங்களை கெடுத்து அப்படி உங்களை மடக்கி வேறு பாதைக்கு திருப்பி விட்டுருவான். இந்த இடத்துல தான் விழிப்பாக இருக்கணும். என் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர். எனவே தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க, விடாதீங்க. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, விரட்டுங்க. ஒரு நாள் சோறுக்கு இடம், நெவர்
give place for tiredness or weary. Don't get weary, don't get fainted. சோர்ந்து போகக்கூடாது. உள்ளத்தில் மனதில் ஒரு தைரியம் வேணும், மனதில் ஒரு தைரியம் வேணும். ஒரு ஃபாதர் ஒரு கூட்டத்தில் சொன்னது தான் அது. யானை பெருசு, ஆனால் அது நாட்டுக்கு என்ன இல்லை, ராஜா கிடையாது. காட்டுக்கு அது ராஜா கிடையாது. யானை பெருசு, ஆனால் காட்டுக்கு ராஜா கிடையாது. நரி ரொம்ப தந்திரம் உள்ளது, அது காட்டுக்கு ராஜா கிடையாது. சிறுத்தை புலி ஸ்பீடாக ஓடும், நல்லா பாயும், அது காட்டுக்கு ராஜா கிடையாது. ஒட்டக உயரமாக இருக்குது, அடையப்பா அது கழுத்து ஒட்டக சிவிங்க பார்த்தீங்களா, அவ்வளோ உயரமாக இருக்குது. அது கால் வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஆனால் அது காட்டுக்கு ராஜா இல்லை. ஒத்த காலால் சிங்கத்தை அடித்து காயப்படுத்துது. எது? ஒட்டக சிவிங்கி தன்னுடைய ஒரு காலால் என்ன பண்ணும், சிங்கத்தை அவன் எட்டி உதைச்சிரும். அதுவும் காட்டுக்கு ராஜா கிடையாது. காட்டுக்கு ராஜா சிங்கம். ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க. தைரியம், கரேஜ், கரேஜ், தைரியம். சோர்வுக்கு இடம் கொடுக்காது, சோர்வுக்கு இடம் கொடுக்காது. அதனால தான் அது என்னவா இருக்குது, காட்டுக்கு ராஜா. நம்ம ராஜா இயேசு ராஜா, அவர் ராஜாதி ராஜா. அவருடைய ஆளுகையில் நம்ம ராஜாக்களை வைத்திருக்கிறார். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்வுக்கு இடம் கொடுக்காம கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். நீங்க பின்னிட்டு திரும்பாதே, பின்னிட்டு திரும்பாதே. அதை மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஊழியத்தில் ஊழியம் செய்து நிப்பாட்டிட்டு வீட்டில் உட்காந்துடாது, ஜெபத்தை நிப்பாட்டிடாது, கர்த்தருக்கு கொடுக்கறத நிப்பாட்டிடாது, சபைக்கு வர்றதை நிப்பாட்டாது, கேர்சலை நிப்பாட்டாது, சண்டை எதையும் நிப்பாட்டாது. கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். அதனால தான் ஒரு ஆள் சொல்கிறாரு, பறக்க முடிஞ்சா பறந்துரு, பறக்க முடியலையா ஓடு, ஓடவும் முடியலையா நட, நடக்கவும் முடியலையா கிரால். அவனுடைய அர்த்தம் என்ன? எதையாவது செய், ஒரு மூவ், ஒரு இன்ச்சாவது முன்னாடி போயிட்டு. எந்த சூழ்நிலையும் ஹால்ட் மட்டும் பண்ணிடாது. விளங்குதா? தேவச்சனம் நல்லா கேட்டுங்க. எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணிடக்கூடாது, ஹால்ட்டு, ஸ்டாப் பண்ணிடாத, பின்னாடி திரும்பிடாத. ஒரு இன்ச்சாவது என்ன பண்ணு, முன்னேறி போயிட்டே. விளங்குச்சா? விளங்கலையா? If you can't fly, run. If you can't run, walk. If you cannot walk, at least crawl. At least move an inch every day. But never stop and never halt. Move on. Press on. போயிட்டே இருக்கணும். அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், அநேக விசுவாசிகளை பார்க்கிறேன், ஊழியர்களை பார்க்கிறேன். பிரச்சனை போராட்டம் வரும்போது அவர்கள் சோர்ந்து போய் சர்ச்சைக்கு வந்து நிப்பாட்டுறது, ஊழியத்தை நிப்பாட்டுறது, கேர்சல் நிப்பாட்டுறது, கொடுக்கறது நிப்பாட்டுறது, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஆளாம் போதும் அப்படின்னு டயர்ட் ஆகிடுறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்லி நிற்காதீங்க. கடைசியா உபத்திரவத்தினால சோர்வு. 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஆனபடியினாலே நாங்கள் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வெளியரங்கமான மனுஷன் குறையிறானா, உள்ளான மனுஷன் பெருகிறானா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இப்ப நடக்கிறது என்ன? வெளியான மனுஷன் பெருகிறான், உள்ளான மனுஷன் சிரித்துக்கிட்டு போறான். அப்படித்தானே? என்வாயன்மெண்ட்டு, ஃபேமிலி, பாடி, ஹெல்த்து, பணம், சொகுசு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் பவுல் என்ன சொல்றா தெரியுங்களா? அந்த வசனத்தை நல்லா படிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், புறம்பான மனுஷன் அழியிறானா, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வசனத்தை கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. புறம்பான மனுஷன் அழியிறானா பவுலுக்கு, ஆனா நம்ம ஆட்களுக்கு புறம்பான மனுஷன் நல்லா வளர்றான்.
ட்ரெஸ்ஸோ, சாப்பாடோ, வீடோ, புகழ்ச்சியோ, வேலையோ, ப்ரொஃபஷனோ, சம்பளமோ எல்லாம் பெருகுது. புறமான மனுஷன் போய் உள்ளான மனுஷன் கோயிங் டவுன் கோயிங் டவுன் கோயிங் டவுன். ஆனால் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு, பவுல போன்ற விசுவாசிகளுக்கு என்ன நடக்கணும் தெரியுமா? புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் வளருவது. அதனால தான் சொல்கிறான், இந்த உபத்திரவத்தில் சோர்ந்து போவதில்லை. என்னென்ன உபத்திரவம்? அதே நாள் அதிகாரத்தில் 8 படிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவுகிறதில்லை. பாருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், ஒரு சைடு 2 சைடு இல்லை, ஒரு சோதனையா பார்த்து 2 சோதனையா பார்த்து எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், we are pressed from all directions. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம். ஒரு நெருக்கமா 2 நெருக்கமா? நான் என்னத்தை சொல்ல? பவுல் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. அப்புறம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. இவ்வளோ உபத்திரவங்கள், இன்னும் உபத்திரவத்துல நிறைய விஷயம் இருக்குது. 2 கொரிந்தியர் 11 நீங்கள் வாசித்து பார்த்தெல்லாம் தெரியும். அவ்வளோ பாடுகள் நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நல்லா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி வீடுகளில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்கு அள்ளி தராட்டி கொண்டாலும் பரவாயில்ல, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பாட்டு நல்லா பாடுங்க, நல்லா வாயத்திறந்து சத்தம் போட்டு அல்லேலியா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. எப்பா வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? இங்கே ட்ரம் அடிக்கிற வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணலாம், அது எத்தனை மோசமான காரியம் பார்த்தீங்களா? இந்த நம்ம சபையில் எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணலன்னு தெரியாது. நல்லா பாட்டு பாடி நல்லா தினகரன், காலம் சென்ற தேவ ஊழியர் சகோதரர் தினகரன் சொல்கிறாரு, குடும்ப ஜெபத்தில் அவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் வருமா. தனி ஜெபம் பண்ணுவார். அவர் சொல்கிறாரு, பெரும்பாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் எல்லாம் குடும்ப ஜெபத்தில் கிடைச்சதான்னு சொல்கிறாரு. டாக்டர் பில்லிகிராம் பற்றி அவங்க மகள் சொல்கிறாங்க, குடும்ப ஜெபம் நடக்காத ஒரு நாளே இல்லை. குடும்ப ஜெபத்திலையும் பில்லிகிராம் பிரசங்கம் வைப்பாராம். சொல்லிட்டு அந்த அம்மா சிரிக்குது. டெய்லி குடும்ப ஜெபத்தில் அவர் இருக்கிறப்பெல்லாம் குடும்ப ஜெபத்தில் என்ன பண்ணுவார்? அவர் எவ்வளோ நேரம் தெரியுங்களா? 20 மினிட்ஸ் குடும்ப ஜெபத்தில் பாட்டு பாடி பைபிள் ரீடிங் பண்ணி ஒரு பிரசங்கம், சின்ன குட்டி பிரசங்கம் வச்சு முடிப்பார். நீங்கள் நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, உபத்திரவங்களில் சோத்திரம் பண்ணுங்க. 2-3 வீடுகளுக்கு நம்ம சபையில் போனப்போ அவங்க உடல்நிலை சரியில்லை, பிசாசு வருது, அது வருது, இது வருது, முறைக்கிறா கொள்றா அப்படின்னு சொன்னாங்க. செவம் பண்ணிட்டு பாட்டு பாடினியா? பாடு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாட்டு பாடு. எல்லாம் நிற்கிறவங்கள பாடு, கையை தட்டு, சிரிச்சுக்கிட்டு பாடு, எழுந்திரிச்சு பாடுன்னு சொல்லி பாட வச்சு நீ வீட்டுக்கு போய் இதே பாட்டை பாடு, சோத்திரம் பண்ண பாடுன்னு பாடி எல்லாம் சரியாக போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? உபத்திரவம், எதிர்ப்பு, சோதனை, போராட்டம். சிறைச்சாலையில் பவுல் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். குடும்ப ஜெபத்தை நல்லா பாட்டு பாடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். He gives energy to those who are tired or exhausted. He will increase your strength. Don't worry, God is there. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். உன் தேவைகள் அவருக்கு தெரியும். பயப்படாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ் குமார் நம்மை தொடர்ந்து நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் 3வது மாதத்தில் அருமையான செய்தியை காலையிலே தேவ பிரசன்னத்தில் கேட்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இதிலெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 7 காரியங்களை பாஸ்டர் சொன்னாங்க. ஜெபத்தில் சோர்ந்து போயிடாதீங்க,
சோதனை வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். சோதனையில் சோர்ந்து போகக்கூடாது. சிக்ஷையில், விசுவாசத்தில், ஊழியத்தில், அடிப்படை தேவை வரும்போது உபத்திரவத்தில் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் இதில் எதெல்லாம் வருதோ ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஆண்டவரை ஆராதிங்க. வீடுகளில் குடும்ப ஜெபத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். டிஜேஸ் அவர்கள் பாடும்போது சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, அருமையான வார்த்தைகள். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. இந்த சோதனையெல்லாம் வரும்போது ஆண்டவரே எனக்கு நல்ல சிங்கத்தை போல ஒரு தைரியமுள்ள அந்த விசுவாசத்தோடு நான் இருக்க, அப்படிப்பட்ட எனக்கு ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். இந்த ஊக்கமான ஆவி தாங்க மன்றாடு. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலனை கொடுக்கிறவர் என்கிற அந்த வாக்கை பிடித்து கொண்டு வருகிற எல்லா சோதனையும் நான் ஜெயிக்க எனக்கு ஒரு ஊக்கமான ஆவியை தருவீராக. சிங்கத்தை போல ஆண்டவரே தைரியத்தை தருவீராக. என்ன சோதனை வந்தாலும் எவ்வளவேனும் பின்னடையாத சிங்கத்தை போல எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே என்று கேட்போம். மறுபடியும் இந்த வசனத்தை நீங்கள் உள்ளத்திலே அறிக்கையிடுங்கள், வீடுகளிலே இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 3வது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலனை கொடுக்கிறீர். நாங்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதையும் ஆண்டவரே நீர் தெளிவாக கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 7 காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்திலேயாவது உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்திருப்பார்கள் அப்பா. ஒருவேளை ஜெபத்திலே சோர்ந்தவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சோதனையிலே சோர்ந்திருக்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சிட்சையிலே சோர்ந்திருக்கிற மக்கள் தைரியத்தோடு சிட்சையை சகிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. விசுவாசத்திலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஊழியத்திலே சோர்ந்து போனவர்கள் இந்த 3வது மாதத்திலே மறுபடியும் தங்கள் ஊழியத்தை செய்ய வைப்பீராகப்பா. ஆண்டவரே, அடிப்படை தேவையே சந்திக்கப்படவில்லையே,
என்று சோர்ந்து போனவர்கள் ஆண்டவரே ஜெபம் பண்ணி விசுவாசத்தை பெருக்கி தேவைகளை, அடிப்படை தேவைகளை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உபத்திரவத்திலே சோர்ந்து போனவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு முன்பதாக ஓடின எவ்வளவோ பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தை ஜெயித்திருக்கிறார்கள். உபத்திரவத்திலே சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி இருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சோர்வுகள் இந்த காலை வேளையிலே மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சோர்ந்து போகிறவர் ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த காலை வேளையிலே பலனை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக. குடும்ப தலைவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. குடும்ப தலைவிகளுக்கு பலனை கொடுப்பீராக. ஊழியக்காரர்களுக்கு பலனை கொடுப்பீராக. கேர்சல் லீடருக்கு பலனை கொடுப்பீராக. அல்லேலூயா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சேனையாய் எழுந்து வருகிற நாட்களில் கிரியை செய்ய, இந்த மாதத்தில் கிரியை செய்ய கிருபை தருவீராக. ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை பெருகட்டும். இந்த மாதம் எங்களுக்கு ஜெயமுள்ள மாதமாக இருக்கட்டும். ஊழியங்களை பொறுப்பெடுங்க. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திறந்த கதவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதத்தில் உம்முடைய ஜனங்கள் அதிசயங்களை பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் கைகூடி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த மாதத்தில் நிறைவாய் அற்புதங்கள் நடப்பதாக. அப்படி நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையாவும் உம்முக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.